Praise the Lord. Good morning. Jesus Army Fellowship today. Word of God. ஆபுகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8வது மாதத்திலும் 1ஆம் தேதியில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்க யாருக்கும் கிடைக்காத நல்ல சாக்கியத்தையும் வாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்கிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் நம்ம சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். வேதத்துல கூட ஆபிரகாம் சாராளை பத்தி தெரியும். அவங்களுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல் கற்பத்தின் கனியே கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த நாளிலும் உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க அதற்கு காத்திருங்க. நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு சத்தத்தை விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். நீங்க விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அவருக்காக காத்திருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.